ஹலோ ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா HTML ஃபார்ம்ஸ். நம்மளோட வெப்சைட்டில் ஒரு ஃபார்மை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அந்த ஃபார்முக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மில் என்னென்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் ஒரு லாகின் பட்டன். ஓகே, பட்டன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதுக்கு மொத்தம் நம்ம ஒரு 2 டேக் முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம். சாரி, 3 டேக். எதுக்குன்னா ஓவரால் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேகு. இதுக்குள்ள தான் நம்ம அந்த ஃபார்மோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணிடும்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் இதை மட்டும் கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேம் இதை மட்டும் கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்மில் லேபிள் LABEL இப்படின்ற ஒரு டேகில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேபிள் எதுக்குன்னா நம்மளோட ஃபார்மோட இந்த ஃபர்ஸ்ட் நேம் அதை மட்டும் பிரிண்ட் பண்ண நம்ம லேபிள் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இந்த டப்பா, இந்த வேற கலர் எடுத்துக்கிறேன். இந்த டப்பாவை மட்டும் நம்ம கிரியேட் பண்ண அதுக்கு வந்து வேற டேக். அதுக்கு என்ன, இன்புட் அப்படின்ற ஒரு டேக். ஓகே ஓகே இன்புட் டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டப்பாக்கு இன்புட் டேகு, இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து நம்ம இந்த லேபிள், ஓவரால் ஃபார்முக்கு வந்து நம்ம இந்த ஃபார்ம்ன்ற டேக். ஸோ டோட்டலி 3 டேக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VS கோடில் வந்து புதுசாக ஃபார்ம் அப்படின்ற ஒரு HTML கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு பேசிக் HTML கிரியேட் பண்ணிடுறேன். டைட்டிலில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதா பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபார்ம்ன்ற வெப்சைட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபார்ம் கிரியேட் பண்ணும் எப்போ வரும் ஃபார்ம்ன்றதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபார்மில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு லேபிள் வேணுமா, LABEL லேபிள். என்ன லேபிள்னா நேம். நான் இங்கே வெறும் நேம் மட்டும்தான் வாங்க போகிறோம், ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்லாம் கிடையாது. ஓகே, நேம் மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கு நான் இன்புட் டப்பா செய்யணுமா இருங்க. ஃபர்ஸ்ட் நான் நேம் மட்டும் எப்படி பிரிண்ட் ஆகும்னு காட்டுறேன். ஓகே, அவனோட வெப்சைட் ஓப்பன் பண்ணா ஸோ நேமுன்ற அந்த இது வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்கான டப்பா மட்டும் வரணுமா, அந்த டப்பாக்கு என்ன சொன்ன, இன்புட்ல டைப்னு ஒன்று நம்ம கொடுக்கணும். என்னன்னா இப்போ நம்ம அந்த இன்புட்ல வாங்குறது வந்து என்னவா இருக்கணும், அதாவது டைப்னா இன்புட் டேட்டா டைப், அதாவது நம்ம என்ன டேட்டாவா வாங்க போறோம் அப்படின்ற டைப் வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலுக்கு இமெயில் யூஸ் பண்ணலாம், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நார்மலாக டெக்ஸ்ட் நேம் அதெல்லாம் டெக்ஸ்ட்னு வாங்கிக்கலாம், ஆர் நம்ம வந்து செக் பாக்ஸு, ட்ராப் பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து வெறும் நம்ம டெக்ஸ்ட், இமெயில், பாஸ்வேர்டு இந்த பேசிக்கான ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த இமெயில் டைப்புன்றது யூஸ் பண்ணுவோம். டைப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நேம். இந்த நேம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணேன். இதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட் அண்ட் திஸ் இஸ் த டேட்டாபேஸ் சர்வர். ஸோ நான் வந்து வெப்சைட்டு, இது வந்து என்னோட டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, இங்கே நான் வந்து யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவாரா, ஃபஸ்ட்டு யார் வருவா, என்னோட யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஃபில் ஃபார்ம், அதாவது ஃபில்லிங் தி ஃபார்ம், என்னோட ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுவார். ஃபஸ்ட்டு என்னோட வெப்சைட்டில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபில் பண்ண ஃபார்ம்லாம் வந்து எனக்கு சர்வருக்கு வரணுமா, டேட்டா பேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகணும்ல, அவர் நேமு, யூசர் நேம், இமெயில் ஐடி அதெல்லாம் சேவ் ஆகணும்ல. ஸோ நான் இங்கே நேமுன்னு கொடுத்தேன்னா, அதாவது சாரி இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஏன் டேட்டா பேஸில் எல்லாமே எப்படி இருக்குன்னா
கீ வேல்யூவாக இருக்கும். கீ இஸ் டு வேல்யூ. அதாவது இப்போ நான் நேம்னு கொடுத்தனால இப்போ யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து நேம்ஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துருக்காரு. கொடுக்கச்சு எனக்கு இப்போ டேட்டா பேஸ்க்கு எப்படி போகும்னா நான் அங்கே வந்து நேம்னு கொடுத்தேன்னா ஸோ நேம் இஸ் டு யூசர் நேமோட இது மட்டும் வரும், இன்புட் மட்டும் இங்கே வரும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஸோ இந்த ஃபார்ம்ல இந்த டப்பாக்குள்ள கொடுக்குற இன்புட்டு எதனோட இன்புட் அப்படின்ற காட்டுறதுக்கு தான் இந்த நேம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். நேம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போமா ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சானு. ஸோ நம்மளுக்கு அழகாக நேமு, அந்த நேம் என்டர் பண்ணுறதுக்கான டப்பா. இப்போ நான் இங்கே வந்து கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணாலும் எனக்கு இந்த டைப்பில் என்ன நேம் இருக்கோ ஸோ இந்த கோட்ஸ்குள்ளே இருக்குது இஸ் டு கிருஷ்ணா அப்படின்னு நம்மளுக்கு போகும். ஸோ அடுத்தது வந்து நான் லேபிளில் இமெயில்னு வச்சுட்டு டைப் வந்து டெக்ஸ்டாகவும் இருக்கலாம் ஆர் இமெயிலுக்கு இமெயில்னு இருக்கும். இமெயில் நேம் வந்து இமெயில்னு மாற்றிடுவேன். ஸோ இப்போ இந்த காலமில் எது கொடுத்தாலும் எனக்கு அது என்னன்னு ஸ்டோர் ஆகும்னா இமெயில் இஸ் டூ அப்படின்னு சொல்லி இன்புட்டு இமெயில் இஸ் டூ அந்த மாதிரி. இப்போ இமெயிலுக்கு அடுத்து பாஸ்வேர்ட். ஸோ இதனோட டைப் வந்து பாஸ்வேர்ட் டைப். பாஸ்வேர்ட் டைப்பு நேம்ல வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டு இங்கே ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்னன்னா நமக்கு நேம் இமெயில் பாஸ்வேர்ட் வந்துச்சு. ஸோ வி வாண்ட் டு கிவ் அ பிரேக் பிஆர். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் பிஆர். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் கொடுத்துட்டேன். ஓகே, நைஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அனதர் பிரேக். இட்ஸ் நைஸ். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே நேமில் கிருஷ்ணான்னு கொடுத்தா எனக்கு நேம் இஸ் டு கிருஷ்ணான்னு வரும். இமெயிலில் krishna@gmail.comனு கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இங்கே இமெயில்னு ஒரு டைப் யூஸ் பண்ணணும், பாஸ்வேர்டுன்னு ஒரு டைப் யூஸ் பண்ணணும். இமெயிலுக்கு வந்து எனக்கு நார்மலாக இந்த மாதிரி இமெயில் அப்படின்னு காட்டுதா. ஸோ நான் இங்கே @gmail.com போடாமல் கொடுத்தேன்னா அது டெக்ஸ்ட்டு, ஸோ அது வந்து எடுத்துக்காது. இப்போ பாஸ்வேர்டில் என்னன்னா நான் வந்து டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு செக்யூர்டான ஒரு விஷயம்னால நமக்கு நான் இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இந்த மாதிரி டாட்னு ஒரு பாஸ்வேர்ட் டைப்பில் வரும். ஓகே, அடுத்து வந்து பட்டன் தானே, பட்டன் ஒன்று போட்டு சப்மிட் அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு பட்டனும் கிரியேட் ஆகிடும் சப்மிட்னு அழகா. ஸோ இங்கே வந்து யூஸர் வந்து அவர் நேமு அண்ட் தென் அவரோட இமெயில் ஐடி அண்ட் தென் அவரோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு அவரோட இதை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ண எல்லா வேலையும் என்ன ஆகும்னா இந்த நேமை வந்து கீயாகவும் எடுத்த அதாவது யூசர் கொடுத்த இன்புட்டை வந்து பேராகவும் அது வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஃபார்ம் கிரியேஷனான ஒரு பேசிக் ஃபார்ம் கிரியேஷனுக்கான ஒரு HTML டேக்ஸ். ஸோ HTML ஃபார்மோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த செக் பாக்ஸு ட்ராப் டவுன் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு HTML ஃபார்ம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து HTML பற்றி மற்றெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.